So hello Justice, welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனுடைய நெக்ஸ்ட் பார்ட், அதாவது ஒரு கொஷின் சால்விங் செஷன். ஓகேவா? இந்த லெக்சர்ல we will be solving as usual. நம்ம எப்படி மிச்ச லெக்சர்ஸ்ல பண்ணோமோ அதே மாதிரி ஒரு 10 to 15 கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவோம். பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த மோஸ்ட் ஆஃப் தி கான்செப்ட், அதுல எந்தெந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குமோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் இதோட நான் வந்து இந்த சாப்டரை முடிக்கிறேன். ப்ரோ அப்போ ஃப்ரிக்ஷன் நம்ம இன்னும் பார்க்கலையே, சர்க்குலர் மோஷன்லாம் பார்க்கலையே அப்படின்னா நான் ஃப்ரிக்ஷன் ஒரு தனி சாப்டர், சர்க்குலர் மோஷன் ஒரு தனி சாப்டராக போடுவேன். ஓகேவா? பிகாஸ் என்னதான் ஃப்ரிக்ஷன் சர்க்குலர் மோஷனும் உங்களுக்கு என்எல்எமோட சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு ஈக்குவலி என்எல்எம் இது வரைக்கும் நீங்கள் படித்ததுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் இப்போ ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரிக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல நீங்க தனியா 10 கொஷின்ஸ் பார்க்கணும். இதுல உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வருதுன்னா ஃப்ரிக்ஷன்லயும் 2 கொஷின்ஸ் வரும். ஓகேவா? நீங்க 2025 பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா பியூர் என்எல்எம் வச்சு ஒரே ஒரு கொஷின் தான் இருக்கு. அது போக ஒரு 2 or 3 கொஷின்ஸ் நினைக்கிறேன், அது வந்து ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷன் ஒரு தனி லெக்சர்ல பாத்திரலாம். அண்ட் தென் நம்மளோட சர்க்குலர் மோஷன் அதே மாதிரி ஒரு தனி லெக்சர்ல பாத்திரலாம். ஓகேவா? ஓகே. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன்டு தி சாப்டர், நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்குற மாதிரி தான், please like to our videos, subscribe to our channel and share it with your friends so that எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு என்ன புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங் அதாவது கொண்டு வரணும்னு தோணும். hope you guys will do that. அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, லீவ் இட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். நான் எப்போ அதை பார்க்குறேனோ கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. அண்ட் இந்த லெக்சரோட எண்டில் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுமா லெக்சரா? ஐ திங்க் லாஸ்ட் லெக்சரில் ஐ ஹவ் கிவன் யூ அ கொஷின் ஆஸ் அ ஹோம்ஒர்க், ரைட்? ஒரே ஒரு கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருப்பேன். இங்கே அந்த கொஷின் உங்களை எத்தனை பேர் இது போக நான் நடத்தினது போக எக்ஸ்ட்ரா ப்ரோ நான் ஒரு 50 சம்ஸ் கிட்ட நான் வந்து 50 or 30 சம்ஸ் கிட்ட நான் வந்து இந்த எஃபிடி போட்டு நான் பழகிட்டேன் ப்ரோ, எனக்கு இப்போ எஃபிடியில் நல்லா போட தெரியும் ப்ரோ அப்படிங்கிறது எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி இருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், நீங்க ஈஸியா நீட் 2026 கிராக் பண்ணிடுவீங்க. பிகாஸ் நீங்க அந்த கன்சிஸ்டன்சியோட ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. ப்ரோ அப்போ நாங்களாம் பண்ணலையே அப்படின்னா யூ ஸ்டில் ஹேவ் டைம் அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க இருக்கீங்க. பட் இட் இஸ் நாட் ட்ரூ. உங்களுக்கு இன்னும் டைம் கிடையாது. யூ ஹேவ் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ இப்போல இருந்து இந்த வெரி நெக்ஸ்ட் செகண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? இந்த செகண்ட்ல இருந்து இனிமே நீங்க ஒவ்வொரு கான்செப்ட் முடியும் போதும் உங்க சைட்ல இருந்து நான் ஸ்டார்டிங் பேசிக் மேத் 1 இந்த பேட்ச் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருப்பேன், இங்க நான் என்னதான் கொஷின்ஸ் ட்ரை பண்ணாலும் நீங்க உங்க சைட்ல இருந்து கொஷின்ஸ் ட்ரை பண்ணாத வரைக்கும் நான் பண்றது எல்லாமே 50% எஃபிஷியன்சில தான் போகும். ஓகேவா? நீ உன் சைட்ல இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின்ஸ் சால்வ் பண்றியோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட மார்க்ஸ் அதனோட ரேங்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கொஷின் தான் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். நம்மளுடைய அந்த T dot B is equal to constant அப்படிங்கக்கூடிய அந்த கான்செப்ட் படி சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த பிளாக், இது பிளாக் பின்னு எடுத்துக்கலாம், இது ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ நான் பிளாக் பி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் பியில் என்னென்னலாம் இருக்கு எனக்கு? பிளாக் பியில் ஓகே இதுதான் பிளாக் பின்னு வச்சுக்கலாம். பிளாக் பியில் நம்மளுக்கு இது ஒரு டி ஆக்ட் ஆகுது. ஓகே. அண்ட் இதே டி இங்கேயும் டி ஆக்ட் ஆகும், அதே மாதிரி இங்கே டி, அதே மாதிரி இங்கேயும் டி. சரி ஓகே. அப்போ நீ இதில் நல்லா பாரு, இங்கேயும் அதே மாதிரி டி ஆக்ட் ஆகுமா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ இதில் ஒரு 2T ஆக்ட் ஆகுதா? ஆமாம் ப்ரோ. ஸோ ஒரு 2T ஆக்ட் ஆகுது. சரி வேற எது ஆக்ட் ஆகுதா? இல்லை, அவ்வளோதான். சரி இப்போ பிளாக் ஏவை எடுக்கிறேன். ஓகேவா? இது பிளாக் ஏ. பிளாக் ஏல பாரு அதே மாதிரி இங்கே இதுல ஒரு 2T ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அது போக இதுல ஒரு 2T ஆக்ட் ஆகுமா? ஆமாம் ப்ரோ. ஏன்னா இங்க ஒரு டி, இங்க கீழே ஒரு டி. ஸோ இதுல மொத்தம் இது ஒரு 2T, இது ஒரு 2T. ஓகேவா? 2 2T ஆக்ட் ஆகுது. சரி இப்போ நம்மளோட அந்த ஈக்குவேஷன் எழுத போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிளாக் பி பிளாக் ஏ வந்து இட் இஸ் மூவிங் இன் தி டைரக்ஷன் ஆஃப் டென்ஷன் தான். ஓகேவா? ஸோ அப்போ நான் அதுக்கு வந்து பாசிட்டிவ்ல போடலாம். ஸோ 2T பிளஸ் இது வந்து மொத்தம் எவ்வளோ? 4Tயா? 4T டாட் V2, அதை நான் 4T இன்டூ V2னே போடலாம். ஏன்னா வந்து ஆங்கிள் 0.
ஸோ 4t into v2 பிளஸ் இங்க பாரு இதுல 3t பட் v1 எங்கிட்டு பார்க்க இருக்கு, இட் இஸ் ஆப்போசிட் டு டென்ஷன். ஓகேவா, டென்ஷனோட டைரக்ஷனுக்கு அது ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ அப்போ அது நெகட்டிவ் ஆயிரும். கரெக்டா? எஸ். ஸோ மைனஸ் 3t இன்டூ v1 ஈக்குவல்ஸ் டு 0. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ அப்போ 4t v2 ஈக்குவல்ஸ் டு 3t v1. ஓகே, tt கேன்சல் ஆயிருமா? ஆமாம் ப்ரோ. v1 எவ்வளோ? 3 இன்டூ v1 ஓட வேல்யூ எவ்வளோ? 80 மீட்டர் per செகண்ட் பார்த்தோம். ஸோ 80, இந்த 4 எங்க கொண்டு வந்துடுறேன். ஸோ 4 ஈக்குவல்ஸ் டு v2. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ 80 டிவைடட் பை 4னா 20. 3 இன்டூ 20 இட்ஸ் இஸ் சாரி v2 ஈக்குவல்ஸ் டு 60 மீட்டர் per செகண்ட். ஓகேவா, இது 80 மீட்டர் per செகண்ட்ல போனா நம்மளோட v2 என்ன ஸ்பீட்ல வரும்? 60 மீட்டர் per செகண்ட்ல வரும். ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல நீங்க இன்னொரு ஷார்ட் ட்ரிக்கும் தெரிஞ்சுக்கணும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல v1 அண்ட் v2க்கு வந்து ரேஷியோ கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. எதுல டென்ஷன் கம்மியா இருக்கோ அதுல ஸ்பீட் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஏன்னா இங்க நல்லா பாரு, இங்க ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தானே இருக்கு. t இன்டூ v இங்கிட்டு இருக்கு, அதே மாதிரி இங்கிட்டும் இது வந்து tx இன்டூ vxன்னு வச்சுக்கோ, இது ty இன்டூ vyன்னு வச்சுக்கோ. சரியா? ஸோ அப்ப இங்கேயும் t இன்டூ v தான், இங்கேயும் t இன்டூ v தான், கான்ஸ்டன்ட். ஸோ அப்ப டென்ஷன் அதிகமா இருந்தா எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறதுனால வெலாசிட்டி கம்மியா இருக்கும். இதே இது வெலாசிட்டி அதிகமா இருந்தா டென்ஷன் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ நீ ஆப்ஷன்ல இதை வச்சு கூட ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதே கொஸ்டினை கொடுத்துட்டு v1 இஸ் டு v2 ரேஷியோ கண்டுபிடின்னு கொடுத்துட்டு எனக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருப்பான் 1:4, 1:3, 3:4 இல்லைன்னா 2:4 இப்படி கொடுத்துருக்கலாம். ஓகேவா? இப்படி கொடுத்திருந்தா நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னது v1 is to v2 எப்படி கண்டுபிடிப்ப? உனக்கு v1 இருக்கக்கூடியதுல டென்ஷன் கம்மி, அப்போ v1 தான் அதிகம், v2 தான் கம்மி. கரெக்டா? ஆமாம் ப்ரோ, v2 தான் கம்மி. இங்க ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்குமான்னு தெரியல, நான் சொல்றேன். ஓகேவா? v1 அதிகம், அதாவது v1ல டென்ஷன் அதிகம். ஓகேவா? சாரி v1ல டென்ஷன் கம்மி, ஸோ v1 அதிகம், v2 கம்மி. அப்போ ரேஷியோவும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? 3:4 இருக்க முடியாது. அதாவது v1ஓட v2 அதிகம்ன்றாங்க, அப்படி இருக்க முடியாது. 2:4 இருக்க முடியாது. ஸோ அப்போ எய்தர் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒன்று. ஓகேவா? இந்த கண்டிஷன் எடுத்தனா அது வந்து 4:3 இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், v1 is to v2ங்கிறது 4:3 இருந்திருக்கணும். கரெக்டா? அங்க ஆப்ஷன் இல்லை, நான் சொல்றது புரியுது இல்ல? ஸோ உனக்கு ஆப்ஷன்ஸ் உனக்கு இந்த ரேஷியோ இல்லாம இப்போ v1 is to v2 இந்த கேஸ்ல எடுக்கும்போது உனக்கு அது 1ஓட அதிகமா தான் இருக்கணும். ஓகேவா? உனக்கு ரேஷியோ எப்படிதான் இருக்கணும்? 4:3, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் தான் அதிகமா இருக்கணும்னு சொல்ல வரேன். புரியுதா? v1 தான் அதிகமா இருக்கும். ஸோ இதை வச்சு நீ ஆப்ஷன்ஸை எலிமினேட்டும் பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் உனக்கு ஈஸியா. ஓகேவா? ஓகே, சரி இப்போ சம் சால்வ் பண்ணுவோமா? மிச்ச சம்ஸ். திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஓகேவா? பிகாஸ் இந்த சம்லாம் சால்வ் பண்ணா வந்து நம்மளுக்கு டைம் போயிடும். டைம் பீரியட் இந்த சென்ஸ் இதை ஈஸியான சம், இதை சால்வ் பண்ண வேண்டாங்கிறதுக்கு அப்படி சொல்றேன். ஓகேவா? ஹோம்ஒர்க் சம். ஒரு நிமிஷம். ஹோம்ஒர்க். ஓகே, என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா, கன்சிடர் தட் தி ஹோல் சிஸ்டம் இஸ் இன் ஈக்குலிபிரியம். ஓகேவா? ஓகே, ஹோல் சிஸ்டம் இஸ் இன் ஈக்குலிபிரியம். சிஸ்டம் இஸ் இன் ஈக்குலிபிரியம். ஓகே, ஈக்குலிபிரியம்ல இருக்கு. தென் ஃபைண்ட் m, அதாவது m உடைய மாஸ் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன பண்ணுவீங்க? சிம்பிளா இதுல பாரு 10 kg இருக்கா? ஆமா, இது ஈக்குலிபிரியம்ங்கிறப்போ இங்க கீழே உனக்கு என்ன ஆக்ட் ஆகும்? டேக் g is equal to 10 meter per second square. ஓகேவா? 9.18 நீங்க ரவுண்ட் ஆஃப் 10 எடுங்க. ஸோ அப்ப கீழே பார்க்க 10 ஆக்ட் ஆகுமா? ஆமா ப்ரோ, 10 into 10 10g ஆக்ட் ஆகும். ஸோ 100. ஸோ அப்போ இங்கே டென்ஷன் இருக்கும், கீழே பார்க்க 100 நியூட்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ டென்ஷன் ஈக்குவல்ஸ் டு 100 நியூட்டன். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, அப்ப இது டென்ஷனுங்கிறப்போ இங்க பாரு, இதுல ஒரு டி ஆக்ட் ஆகும், இதுல ஒரு டி ஆக்ட் ஆகும். ஸோ அப்ப இங்க நெட் எவ்வளோ? 2t ஆக்ட் ஆகும். ஸோ அப்ப இங்க 2t, இங்க 2t, அப்படியே நீ போட்டு இங்க உனக்கு g sin தீட்டா ஆக்ட் ஆக போகுது. கரெக்டா? தீட்டா உனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி போட்டு எல்லாம் ஈக்குவல்னு வச்சு எனக்கு ஃபைனலா ஆன்சர் கண்டுபிடி. ஓகேவா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்
இது நம்மளுடைய 2025ல வந்த கொஸ்டின். ஓகேவா, திஸ் இயர் கொஸ்டின். ஒரு 2 கொஸ்டின்ஸ் ஆர் 3 கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன் NLMல இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுல வந்து இந்த ஒண்ணுதான் பியூர் NLM மாதிரி, அதாவது ஃபிரிக்ஷன் யூஸ் பண்ணாம NLMல இருந்து வந்த கொஸ்டின் மாதிரி இதுதான். ஓகேவா, என்ன கேட்டிருக்கான், ஒரு 0.5 kg அதாவது 1/2 கிலோ பால் ஒன்று இருக்கு. ஓகே, அதை நான் 40 மீட்டர் ஹைட்ல இருந்து கீழே டிராப் பண்றேன். ஓகே, இட் ஹிட்ஸ் தி கிரவுண்ட் அண்ட் ரைசஸ் டு அ ஹைட் ஆஃப் 10 meters. ஓகேவா, அப்ப இது வந்து எலாஸ்டிக் கொலிஷன் கிடையாது. சரியா, அது எங்க இருந்து வருது, ஒரு 40 மீட்டர் இருந்து போடுறேன். இப்ப எலாஸ்டிக் கொலிஷனுங்கிறது வந்து ஒரு ஐடியல் கேஸ் மாதிரி. சரியா, எந்த ஒரு எனர்ஜி லாஸ்ல நீ 40 மீட்டர் இருந்து போட்டுனா திரும்பி 40 மீட்டருக்கு மேல வரும், திரும்பி கீழே அடிச்சு திரும்பி மேல வரும், அப்படியே போயிட்டு இருக்கும். அதுதான் ஐடியலான எலாஸ்டிக் கொலிஷன் கேஸ். ஓகேவா, இப்படி அடிச்சுட்டு மேல இப்படியே ஒரே ஹைட்டுக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, இன்எலாஸ்டிக்ங்கிறதுனால இது இங்க போயிட்டு ஒரு ஹைட்டுக்கு வந்துருச்சு, திரும்பி போயிட்டு இப்படி ரியல் லைஃப் சினாரியோ வரேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆயிருச்சு. ஓகே சரி ப்ரோ, இங்க என்ன நீங்க கொலிஷன் அது இது நீங்க அதெல்லாம் கொண்டு போறீங்கன்னா, உனக்கு இந்த கேஸை புரிய வைக்கிறதுக்காக தான் அது இதை சொன்னது. வந்து இந்த கேஸ் ஒரு இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படிங்கறத சொல்றதுக்காக தானே தவிர அந்த கான்செப்ட் எதுவுமே இதுக்குள்ள வராது. நீ சிம்பிளா இதை வந்து கைனமேட்டிக்ஸ் அண்ட் NLM வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, ஓகே. தி பால் hits the ground and rises to a height of 10 meter. The impulse imparted to the ball. இம்பல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ நம்மளுக்கு இம்பல்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா? இம்பல்ஸ்க்கு ஃபார்முலா ஏதாவது தெரியுமா? வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் இம்பல்ஸ்? இம்பல்ஸ் உடைய ஃபார்முலா என்ன? இட் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம். கரெக்டா, P ஃபைனல் மைனஸ் P இனிஷியல். நம்மளுக்கு இங்க மாஸ் சேஞ்ச் ஆக போதா இல்ல. ஸோ M இன்டூ V ஃபைனல் மைனஸ் V இனிஷியல். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க, டியூரிங் இட்ஸ் கொலிஷன் வித் தி கிரவுண்ட், கொலிஷன் ஆகும்போது எவ்வளவு இம்பல்ஸ் இம்பார்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா, ஸோ எனக்கு பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் அதோட ஸ்பீட் என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். am I right? ஆமாம் ப்ரோ. சரி, ஓகே. பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இங்க NLM வச்சு இதை கண்டுபிடிச்சோம். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாமா? ஆமாம் ப்ரோ. ஓகே, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குண்ணே, ஒரு V is equal to root of 2GH, அதாவது V square equals to U square plus 2AS. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. இப்போ நம்மளுக்கு இங்க என்னது, U square 0வா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ V square equals to 2AS. ஆமாம் ப்ரோ. ஸோ V is equal to 2 root of 2AS. இங்க A என்னது, G. கரெக்டா? S என்னது, அதுதான் ஹைட். ஸோ GH. ஓகேவா, root of 2GH. சாரி கைஸ், root of 2GH. ஓகே, சாரி. இப்போ இந்த root of 2GHல போட்டு சால்வ் பண்ணுங்க. 2 into G யோட வேல்யூ 9.8 எடுக்க சொல்லியிருக்காங்க, 10 எடுத்துறாதீங்க. ஓகேவா, 2 into 9.8 into height எவ்வளோ, 40, ரைட்? ஸோ 40. இப்போ சால்வ் பண்ணனா 2 into 9.8 வந்து becomes 19.6. எஸ், 19.6 into 40 the whole root. ஓகேவா, இந்த கொஸ்டினோட ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்னா இதுதான், நீங்க ரூட் வேல்யூவை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இதுல ப்ராப்ளம். மிச்சபடி ரூட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இட் இஸ் ஈஸி. ஓகேவா, ஓகே. எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இந்த ஜீரோவை எங்கிட்டு கொடுத்துரு, 196 into 4ன்னு வருதா? ஆமாம் ப்ரோ. 196 எதோட ரூட்டு, ரூட் ஆஃப் 14. ஓகேவா, சாரி, ரூட் ஆஃப் 196 தான் 14. ஓகேவா, ஸோ 14 ஸ்கொயர் தான் 196. ஸோ 14 அதுக்கு வெளியே வந்துடும். 4க்கு இன்டூ 2 which comes out to be 28. ஓகேவா, which is 28 meter per second. இது எப்போ மேல இருந்து எனக்கு பால் கீழே வந்து கொலைட் ஆகுதுல தரையோட, ஸோ அந்த டைம்ல எனக்கு V எவ்வளவு வருது, V is equal to 28 meter per second. சரி, இப்போ எனக்கு அது ரெண்டாவது 10 மீட்டர் ஹைட்டுக்கு போயிருக்குன்னா அப்போ அந்த 10 மீட்டர் ஹைட்டுக்கு போற அளவுக்கு ஏதோ ஒரு ஸ்பீட்ல தானே இது இங்கிருந்து திரும்பி மேலே கிளம்பி இருக்கணும். ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ அந்த ஸ்பீட் என்னங்கிறத நம்மளோட அடுத்த கேல்குலேஷன். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்பீட் என்ன, V ஃபைனல், இது V இனிஷியல். இப்போ V ஃபைனல் என்ன கண்டுபிடிப்போம். V ஃபைனலுக்கு வந்து திரும்பி அதே மாதிரி போடுறேன், V equals to root of 2GH. இப்போ ஹைட்ஸ் எவ்வளோ, இப்போ அது 10 மீட்டருக்கு தான் போகுது. ஓகேவா, ஸோ அப்போ ரூட் ஆஃப் 2 into G வந்து 19.6 தெரியும், இன்டூ 10. ஸோ அப்போ அது 196. 196ஓட ரூட் 14. கரெக்டா? ஆமாம் ப்ரோ, 14 மீட்டர் பர் செகண்ட். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு V ஃபைனலும் தெரியும், V இனிஷியலும் தெரியும். ஸோ இப்போ இதை வச்சு கால்குலேட் பண்ணிடலாமா? ஆமாம் ப்ரோ. சரி,
நான் இப்ப என்ன பண்றேன், எனக்கு இங்க வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல தானே இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு டைரக்ஷனை பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன், இன்னொரு டைரக்ஷன் நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? பிகாஸ் வி ஹவ் காட் 2 டைரக்ஷன்ஸ் ஹியர். முதல் இதுல 28 மீட்டர் per செகண்ட்ல கீழே பார்க்க வருது, நெக்ஸ்ட் அது 14 மீட்டர் per செகண்ட்ல மேல பார்க்க போகுது. ஸோ எனக்கு 2 டைரக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒண்ணு கீழே வர்றதை நான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ ஆர்எல்ஸ் எதுக்கு கஷ்டம், மேல போறது பாசிட்டிவ் கீழே வருது நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியா வரும். இப்போ I ஈக்குவல்ஸ் டு என்ன வரும், I ஈக்குவல்ஸ் டு M இன்டூ V ஃபைனல் எவ்வளோ, மேல பார்க்க போறது பாசிட்டிவ். ஸோ 14 மைனஸ் V இனிஷியல் எவ்வளோ, கீழே பார்க்க வருது. ஸோ அது மைனஸ் 28. ஓகேவா? ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு M ஓட வேல்யூ 1/2 இன்டூ 14 பிளஸ் 28 வருமா, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். ஸோ 14 பிளஸ் 28 எவ்வளோ, 32 42. ஸோ அப்போ 42/2 which is equal to 21 Newton seconds. 21 Newton seconds. ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்கு, 21 Newton second. வெயிட். சரி, ஈஸியான கொஸ்டினா 2025 இந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? 1-2 கொஸ்டின் டஃப், அண்ட் மோஸ்டா எல்லா செட்லயும் அந்த கொஸ்டின் வந்து பிகினிங்லேயே வர்ற மாதிரி வச்சிட்டாங்க. ஓகேவா? அதுலயும் செட் 45 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த நீங்க ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட கொஸ்டின். ஸோ நிறைய பேர் அதனாலேயே வந்து தே காட் ஃபியர்ட். ஓகேவா? பட் தேர் வேர் ஈஸி கொஸ்டின்ஸ் டூ. நீங்க கரெக்டா அந்த கொஸ்டின்லாம் எந்தெந்த கொஸ்டினை விட்டுட்டு போகணும்னு தெரிஞ்சிருந்தா யூ குட் ஸ்கோர் அ 3-digit ஸ்கோர். ஓகேவா? ஈஸியா ஒரு 3-digit ஸ்கோர் எடுத்துருக்கலாம். ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பட் வித் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் நீங்க எடுத்துருக்கலாம். பட் நிறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னே பயந்து அந்த மாதிரி விஷயங்கள்னால தான் பிசிக்ஸ்ல ஸ்கோர் கம்மியா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஓகேவா? அவங்க படிக்கலன்னு சொல்லி கிடையாது. பீயிங் அ ட்ராப்பர் வி நோ தி பெயின் பிஹைண்ட் இட். அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போய் அங்க ஒரு செகண்ட்ல எல்லாம் அப்படியே இந்த பயத்தினால மறக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். வி நோ தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A rocket of mass, initial mass 6000 kg, ejects gases. எஸ், இப்போ ஒரு ராக்கெட்லாம் எடுத்தோம்னா அதுல எவ்வளவு கேஜிஸ் டன்ஸ் ஆஃப் ஃபியூவல்ஸ் இருக்கும். ஓகேவா? டன்ஸ் ஆஃப் இருக்குமா தெரியல, ரொம்ப அளவுல ஃபியூவல் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ அந்த ராக்கெட் மேல போக அந்த ஃபியூவல் பேர்ன் ஆகிட்டே இருக்குமா ரேப்பிடா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்படி அந்த ஃபியூவல் பேர்ன் ஆகும்போது நம்மளுக்கு ஃபியூவலோட மாஸ் கம்மியாகும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க என்னது, F = ma இங்க வேலிட் கிடையாது. ஓகேவா? இங்க F = ma இஸ் நாட் வேலிட் அட் ஆல். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்க என்ன போடணும், F = V into dm/dt. ஓகேவா? ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ejects gases at a constant rate of 16 kg/s. ஒரு செகண்டுக்கு 16 கிலோகிராம் அது என்ன பண்ணுது, எஜெக்ட் பண்ணுது, அதாவது வெளியே தள்ளுது. ஓகேவா? எஜெக்ட் இன் தி சென்ஸ் அந்த ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகிறது மூலமா நம்மளுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் 16 kg ஃபியூவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேவா? 16 kg ஃபியூவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, வித் கான்ஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் 11 km/s. ஓகே, 11 km/s நான் மீட்டர் பெர் செகண்டா மாத்திக்கிறேன். ஸோ 11 km/s ஈக்குவல்ஸ் டு 11,000 meters/s. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, வாட் இஸ் தி ஆக்சிலரேஷன் ஆஃப் ராக்கெட் 1 minute after the blast? ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அதோட ஆக்சிலரேஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன ஃபோர்ஸ்ங்கிறத கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ F = என்ன வரும், F = V into dm/dt. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. எப்படி கண்டுபிடிச்சேன், நம்மளுக்கு என்ன தெரியும், P/, அதாவது mv/dt தான் நம்மளுக்கு, dmv/dtங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா. இங்க நம்மளுக்கு V கான்ஸ்டன்ட், ஒரு ரிலேட்டிவ் ஸ்பீட்ல என்னது 11 km/s, அதாவது 11,000 m/s இதுல போகுது. ஸோ dm/dt தான், m தான் சேஞ்ச் ஆகுது இங்க. சரி, ஓகே. இதுல dm/dt எவ்வளோ, 16. கரெக்டா? ஒரு செகண்டுக்கு 16 குறையுது, அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ், அதுதான் dm/dt. ஸோ 16 into வெலாசிட்டி எவ்வளோ, 11,000. இதுதான் நம்மளுடைய F. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் 1 minute நம்மளுக்கு எவ்வளோ ஆக்சிலரேஷன் இருக்குன்னு கேட்குறான். அப்போ நான் என்ன பண்ணலாம்,
F divided by mass is equal to acceleration. F by mass equals to acceleration. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஒரு ஜென்ரலான ஒரு ஆக்சிலரேஷன் எடுக்கணும்னா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கரெக்டா? நீங்க கால்குலேஷனுக்கு இந்த F is equal to ma போட்டீங்கன்னா வராது. பட் இங்க நான் ஆக்சிலரேஷன் ஆஃப்டர் 1 minute எடுக்கணும் அப்படிங்கிறப்போ எனக்கு ஃபோர்ஸ் தெரியும். ஸோ நான் ஃபோர்ஸை வச்சு நான் ஆக்சிலரேஷன் எடுக்கிறதுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. பட் 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 நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ஒரு நிமிஷம் கழிச்சு அதோட மாச நீ 6000 போடக்கூடாது. ஓகேவா? ஒரு நிமிஷம் கழிச்சு அதோட மாச நீ 6000 போடக்கூடாது. இங்க நீ அப்ப என்ன பண்ணணும்? கேபிட்டல் M ஆர் எல்ஸ் 6000 மைனஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, F டிவைடட் பை 6000 மைனஸ் T இன்டூ dm by dt. ஓகேவா? அதாவது ஒரு நிமிஷம் கழிச்சு அதோட மாஸ் எவ்வளவா இருக்கும்னா நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஒவ்வொரு செகண்ட் எனக்கு 16 கிலோவா குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ எனக்கு 60 செகண்ட் கழிச்சு, ஒரு 60 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 60 இன்டூ 16 குறைஞ்சிருக்குமா? ஆமாம் ப்ரோ. அது எவ்வளவு வரும்னு பாரு. 36க்கு 6 3ங்க. ஸோ 6 1 6 9 0. ஸோ 960 kg குறைஞ்சிருக்குமா? ஆமாம் ப்ரோ. 960 kg குறைஞ்சிருக்கும். கரெக்டா? இட் வுட் ஹவ் ரெடியூஸ்ட். ஓகே, சாரி கைஸ், ஒரு நிமிஷம். இட் இஸ் ஸ்வெட்டிங் அ லாட் பிகாஸ் இங்க ஏரியால கரண்ட் இல்லை, ஷட் டவுன். ஸோ நான் வேற எந்த ஒரு ஜன்னல் ஆர் விண்டோஸ் எதுவுமே நான் ஓப்பன் பண்ண முடியாது. பிகாஸ் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு நாய்ஸ், நான் பேசுறதே கேட்காது. ஸோ இட் இஸ் ஸ்வெட்டிங் அ லாட். வெயிட் அ செகண்ட். ஓகே, ஸோ F is equal to, நான் என்ன பண்றேன்னா 6000 மைனஸ் அந்த 60 செகண்ட் கழிச்சு அதோட மாஸ் என்னவா இருக்குன்னு கால்குலேட் பண்ண போறேன். 60 செகண்ட் கழிச்சு எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 960 kgs குறைஞ்சிருக்கும். கரெக்டா? 960 kgs குறைஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணணும்? அப்போ 60 செகண்ட் கழிச்சு என்னோட மாஸ் என்னவா இருக்கும்? முதல்ல 6000 கிலோ இருந்துச்சு, அதுல இருந்து 60 செகண்ட் கழிச்சு 960 கிலோ, அதாவது 960 kg குறைஞ்சிருக்கும். ஸோ நான் அதை ரெடியூஸ் பண்ணனா எவ்வளவு வரும்? I'll get 5040 kgs. Am I right? I'll get 5040 kg. Correcta? Sorry, am I right? Yep, 5040 kgs. So இப்போ நான் அதை சப்ஸ்டிட் பண்ண போறேன். F எவ்வளவு நம்மளுக்கு? F is equal to 11 A equals to 11000 into 16 divided by 5040. ஓகேவா? இதுக்கப்புறம் கால்குலேட் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த சம் கொடுத்தது மெயினா நீங்க இந்த ராக்கெட் ப்ராப்ளம்ஸ் ஐ திங்க் நான் எதுவுமே சால்வ் பண்ணல உள்ள. பட் இந்த இதை மட்டும் சொல்லியிருப்பேன், அந்த V இன்டூ dm by dt மட்டும் சொல்லியிருப்பேன். அதோட அப்ளிகேஷனுக்காக ஒரு சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம். ஓகேவா? ஸோ இதை நீங்க மேபி ஏதாவது கால்குலேஷன்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாலும் பண்ணிருக்கலாம். ஸோ நீங்க அதெல்லாம் பார்த்து நீங்க ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணலாமா? A person of mass 50 kg standing on a weighing scale. ஓகே, ஒருத்தன் வந்து வெயிங் ஸ்கேல் மேல நிக்கிறான். அவனோட வெயிட் எவ்வளோ? 50 கிலோ. ஓகே, 50 kg ஸ்டாண்டிங் ஆன் வெயிங் ஸ்கேல். வெயிங் ஸ்கேல் அவனோட வெயிட் பார்க்குற மிஷின். ஓகேவா? இதான் அவனோட வெயிங் ஸ்கேல். ஓகே, ஆன் அ லிஃப்ட். அப்ப இந்த வெயிங் ஸ்கேல் எங்க இருக்கு? ஒரு லிஃப்ட்டுக்கு உள்ள இருக்கு. ஓகேவா? இட் இஸ் இன்சைட் அ லிஃப்ட். ஓகே, சரி. If the lift is ascending upwards with a uniform acceleration of 9 meter per second. இந்த லிஃப்ட் மேல பார்க்க எப்படி 9 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கக்கூடிய வேகத்துல இது மேல போயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த வெயிங் ஸ்கேலோட ரீடிங் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு இப்ப இங்க வெயிங் ஸ்கேல் எதை ரீட் பண்ண போகுது? நம்மளுடைய நார்மல் ரியாக்ஷனை தான் ரீட் பண்ணும். ஐ ரைட்? ஆமாம் ப்ரோ, நார்மல் ரியாக்ஷனை தான் ரீட் பண்ணும். இப்ப நான் தரையில இருந்து இந்த வெயிங் ஸ்கேலை யூஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வந்திருக்கும்? மேல நின்று, சாரி வெயிங் ஸ்கேல் ரொம்ப பெருசா இருக்கு. நான் தரையில இருந்து ரீட் பண்ணும்போது எனக்கு கீழே mg ஆக்ட் ஆயிருக்கும், மேல என்னோட நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த வெயிங் ஸ்கேல் என்ன பண்ணிருக்குன்னா நார்மல் ரியாக்ஷன் பை 10 போட்டு எனக்கு வேல்யூ சொல்லியிருக்கும், அதுதான் நம்மளுடைய 50. ஓகேவா? ஓகே, ஸோ அப்ப இந்த இடத்துல எனக்கு நார்மல் ரியாக்ஷனுடைய ரீடிங், நார்மல் ரியாக்ஷன் எவ்வளவா இருக்கும்? வெயிங் ஸ்கேலோட ரீடிங் என்னவா இருக்கும்?
இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி லிஃப்ட் சம்ஸ் எது வந்தாலும் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் ஜி நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஜி எஃபெக்டிவ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஜி எஃபெக்டிவ் யூஸ் பண்ணணும். ஸோ ஜி எஃபெக்டிவ் இங்க எவ்வளவு வரும், இது மேல பார்க்க 9 போதுன்னா சூடோ ஃபோர்ஸ் கீழே பார்க்க 9 ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ ஜி எஃபெக்டிவ் கம்ஸ் அவுட் டு பி 10 plus 9 which is equal to 19 meter per second square. ஓகேவா? ஓகே. ஸோ 19 meter per second square. அப்போ நம்மளுடைய n is equal to m into g effective. ஸோ n into g effective போட்டோம்னா m is equal to 50 kg. Yes. ஸோ 50 into 19 divided by 10. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 5 into 19. ஸோ 20னா நம்மளுக்கு வந்து 100 வந்திருக்கும். ஸோ இங்கே 95 kg அவனோட வெயிட்னு சொல்லி ரீடிங் காட்டும். எவ்வளோ காட்டும், 95 kg அதோட ரீடிங் காட்டும். ஓகேவா? இல்லைன்னா நீங்க இன்னொரு ஷார்ட் ட்ரிக் கூட இங்க யூஸ் பண்ணலாம். ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்க இந்த 9 மீட்டர் per செகண்ட் இருக்குல்ல, அதோட ஆக்சலரேஷன் அதோட இன்ட்டு அவனோட மாஸ் பண்ணிருங்க. எவ்வளவு வந்திருக்கும் நம்மளுக்கு, 450 நியூட்டன்ஸ் வந்திருக்குமா? ஆமாம் ப்ரோ, 450 நியூட்டன். சரி, இப்போ உனக்கு இது ஜி எஃபெக்டிவ்ல ஆட் ஆகுமா மைனஸ் ஆகுமா? ப்ரோ மேல பார்க்க போகுது. ஸோ சூடோ ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகும். ஸோ அது ஜி எஃபெக்டிவ்ல வந்து ஆட் தான் ஆக போகுது. கரெக்ட். ஸோ அப்போ என்ன பண்ணு, இந்த 450 நியூட்டனையும் இவனுடைய இந்த 50 கேஜியோட நீ ஆட் பண்ணிரு. 450 நியூட்டன் நீ கேஜியை மாற்றும் போது 45 வந்துடும். ஸோ 50 கேஜி பிளஸ் 45 95 கேஜி. ஓகேவா? நீ இப்படியும் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் இதே இது இவன் 9 மீட்டர் per செகண்ட் கீழே போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, இதே 45 கேஜி மைனஸ் பண்ணு, 5 கேஜி, அதுதான் இவனோட வெயிட்னு காட்டும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த சமம் புரிஞ்சுச்சா? ஈஸியா இருந்துச்சா? ஆமா ப்ரோ. அவ்வளவுதான். உனக்கு நீ இந்த என்எல்எம் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீ பண்ண வேண்டிய மெயின் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, யூ ஷுட் டிரா ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் கரெக்ட்லி. ஓகேவா? நீ ஃப்ரீ பாடி டயக்ராம் நீ கரெக்டா போட்டினாலே போதும், இந்த சாப்டர் ஓவர் மொத்தமாவே. ஓகே, ஈஸியா அவ்வளவுதான் உனக்கு சாப்டர் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிருவேன். ஆனா அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல ஏதாவது தப்பு பண்ணினா உனக்கு ஹோல் சம்மும் தப்பாயிரும். ஓகேவா? ஹோல் சம்மும் தப்பாகிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? இந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின் மோஷனோட ஹெல்ப் தேவை. ஓகேவா? அதாவது இந்த பிளாக் அண்ட் இந்த பிளாக்கோட இது வந்து இன்னொரு இது டிபெண்ட் பண்ணி இருக்கு. கரெக்டா? இன்னொருனால லிமிட் ஆகும். கரெக்டா? ஸோ அதை தான் நம்ம கன்ஸ்ட்ரெயின் மோஷன் சொல்லுவோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் 1 kg பிளாக்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ஆக்சலரேஷன் ஆஃப் 1 kg பிளாக். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுறேன். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ண போறேன், ஈக்குவேஷன் எழுத போறேன். சரி, ஈக்குவேஷன் எழுதுனா நம்மளோட 4 kg பிளாக்ல நம்மளுக்கு மேல பார்க்க இது ஒரு டி, இது ஒரு டி, ஸோ 2t ஆக்ட் ஆகும். ஆமா ரைட்? ஆமா ப்ரோ. இங்க உனக்கு வெறும் டி தான் ஆக்ட் ஆகும். ஆமா, ஓகே. ஸோ இங்க 2t மைனஸ் இது 4 kg பிளாக். ஸோ இப்படி தான் இதான் கீழே போக போகுது. ஸோ அப்போ 4 into g minus 2t equals to 4 into a1. ஓகேவா? 4 into a1. a1ங்கிறது இதோட ஸ்பீடு, இதோட ஆக்சலரேஷன் வச்சுக்கோ. சரியா? ஓகே. இப்போ அதை எடு, 1 kg பிளாக் மேல போகுது. ஓகேவா? ஸோ அது t minus 1g equals to 1 into a2. சரியா? எனக்கு a1 என்னன்னு தெரியாது, a2 என்னன்னு தெரியாது. ஓகேவா? ஏன்னா இங்க காமனான ஆக்சலரேஷன் அது கீழே போகும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ அதுல வேற எந்த செகண்டரி புள்ளி எதுவும் இல்லாம இருந்தா ஓகே, பட் இங்க இன்னொரு புள்ளி இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க நான் இது என்னென்ன ஆக்சலரேஷன்ல போகுங்கிறத சொல்லணும்னா எனக்கு என்ன தேவை, அந்த கன்ஸ்ட்ரெயின் மோஷனோட ஃபார்முலாவோட ஹெல்ப் தேவை. ஸோ இப்போ போடு கன்ஸ்ட்ரெயின் மோஷனை. இங்க டீயோட டைரக்ஷன்ல இது மேல பார்க்க தானே a2 போகுது. ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ t டாட் a2 ரெண்டு சேம் டைரக்ஷன். ஸோ t இன்டூ a2 ஈக்குவல்ஸ் டு, ஆர்எல்ஸ் இங்கேயே போட்டுனா மைனஸ், ஏன்னா இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, minus 2ta1. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ equals to 0. So ta2 equals to 2ta1. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் tt கேன்சல் பண்ணிட்டா a2 equals to 2a1. அதாவது 4 kg பிளாக் போறதை விட டபுள் தி ஸ்பீட்ல நம்மளுடைய 1 kg பிளாக் மூவ் ஆகும். ஓகேவா? 4 kg பிளாக்கை விட டபுள் தி ஸ்பீட்ல நம்மளுக்கு 1 kg பிளாக் மூவ் ஆகும்.
ஸோ இப்போ இது கிடைச்சிருச்சுன்னா நான் ஈஸியாக அதுக்கு தான் சால்வ் பண்ணிடலாமே. எப்படி? இந்த ரிலேஷனை தூக்கி இங்கே உள்ள போடு. A2ஓட இடத்துல நீ 2A1ங்கிறத போடு, அவ்வளோதானே. ஓகேவா? ஸோ அப்போ t minus 1g ஈக்குவல்ஸ் டு 2A1, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதே இந்த ஈக்குவேஷனை இன்டூ 2 பண்ணேன்னு வச்சுக்கோ, என்ன கிடைக்கும் எனக்கு? இன்டூ 2 பண்ணால் எனக்கு 2t minus 2g ஈக்குவல்ஸ் டு 4A1. 4A1. ஓகே. ஸோ இப்போ இங்கேயும் A1 இருக்கு. ஓகேவா? வெயிட் பண்ணு. டெரிட் நான் ஈக்குவேஷனை இன்டூ 2 பண்ணியிருக்கேன், சரியா? ஓகே. ஸோ அப்போ இங்கேயும் A1 இருக்கு, 4A1, இங்கேயும் 4A1, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ 4g minus 2t ஈக்குவல்ஸ் டு 2t minus 2g. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த 2t இங்கிட்டு வந்தால் ப்ளஸில் வந்துடும். ஸோ 4t, இந்த 2g இங்கிட்டு போனால் ப்ளஸுக்கு போயிடும். ஸோ 6g. ஸோ அப்போ t ஈக்குவல்ஸ் டு 6/4g. 6/4g. ஓகேவா? ஓகே. ப்ராப்ளம் முடிஞ்சுச்சா? சால்விங் முடிஞ்சதா? கிடையாது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க மேல? they've asked acceleration. ஸோ நீ எய்தர் இந்த டீயோட வேல்யூவை தூக்கி இங்க போட்டு நீ சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ல போடலாம். இங்க A1, இது A2 தானே வேணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நீ போடலாம். இல்லைன்னா நீ இந்த ஈக்குவேஷன்ல கூட போடலாம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ல கூட A2 வந்து A1/2ன்னு வச்சு சால்வ் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ல நீ போடலாம். ஓகேவா? அது உங்களுடைய வேலை இதுக்கு அடுத்து. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? திஸ் இஸ் a nice question. கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான், பட் லென்த்தி அண்ட் உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு பார்த்தோன்னு குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பொறுமையா உட்காந்து ட்ரை பண்ணுங்க. I'll give you 3 seconds. பொறுமையா உட்காந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சால்வ் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் சால்வ் பண்ணட்டா? ஓகே. ஸோ 2 particles of mass m. ஓகே, ஒரு பார்ட்டிகல் மாஸ் m இருக்கு, இன்னொரு பார்ட்டிகல் மாஸ் m இருக்கு. சரி. ஈச் ஆர் டைட் அட் தி எண்ட்ஸ் ஆஃப் அ லைட் ஸ்ட்ரிங். அதாவது மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கோட ரெண்டு எண்ட்ல நான் ரெண்டுத்தையும் கேட்டிட்டேன். ஓகே. இதோட லென்த் எவ்வளோ? 2a. ஓகேவா? அதாவது இது ஒரு a, இது ஒரு a, 2a. தி ஹோல் சிஸ்டம் இஸ் கெப்ட் ஆன் ஃப்ரிக்ஷன்லெஸ் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். இது வந்து ஒரு தரையில வச்சிருக்கேன், ஃப்ரிக்ஷனே இல்லாத தரை. ஓகே. வித் தி ஸ்ட்ரிங் ஹெல்ட் டைட் so that each mass is at a distance a from the center. இதுல வந்து இந்த ஸ்ட்ரிங்க லூஸா, இப்படி ஸ்ட்ரிங் லூஸா எனக்கு இங்க பால் இருக்கு, இது இங்க லூஸா இங்க பால் இருக்குனால இது ஃபுல் எக்ஸ்டெண்டட்ல இருக்கு. ஓகேவா? டைட்டா ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. சென்டர்ல இருந்து இதுவும் ஏங்கிற டிஸ்டன்ஸ், இதுவும் ஏங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஓகே. from the center C. Now the midpoint of the string is pulled vertically upwards with a small but constant force F. இப்போ என்ன பண்றேன்னா, இந்த நடு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மிட் பாயிண்ட்ல ஒரு சின்ன ஃபோர்ஸ், ஒரு சின்ன F அப்படிங்கக்கூடிய ஃபோர்ஸ் கொடுத்து மெதுவா மேல இழுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் இதை மேல இழுக்க எனக்கு என்ன ஆகும்? இந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது இந்த பால் இங்கிட்டு வரும், இந்த பால் இங்கிட்டு வரும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த பால் இங்கிட்டு வரும், இந்த பால் இங்கிட்டு வரும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி. vertically upwards with a small இது ஓகே. as a result the particles move towards each other on the surface. நான் சொன்னதுதான், இது ரெண்டும் இதை நோக்கி வரும், இது இதை நோக்கி வரும். ஓகேவா? ரெண்டு சென்டரை நோக்கி வரும். ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஃபுல்லா தூக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹைட் ஏன்னு ஆயிடுச்சுன்னா இது ஒரு ஏ, இது ஒரு ஏன்னு சொல்லிட்டு ரெண்டு பாலும் இப்படி டச் பண்ணிட்டு இருக்கும். கரெக்டா? ஆமா ப்ரோ. சரி. ஸோ இப்படி இருக்கும். இங்க நம்மளுடைய இது ஒரு பால், இது ஒரு பால் இருக்கும். ஓகேவா? ஓகே. So, as a result, the particles move towards each other on the surface. The magnitude of acceleration when the separation between them is 2x. இதுங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு டைம்ல நான் மேல இழுத்திருப்பேன்ல, என்னோட கயிறு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேவா? ஓகே. இதுங்களுக்கு நடுவுல செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் 2x இருக்கும்போது, அதாவது இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ்ன்னு இருக்கும்போது எனக்கு ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? எனக்கு ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி. உனக்கு இதே கொஸ்டினை உனக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். எப்படி தெரியுமா? ஃபைண்ட் தி ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் ஆஃப், இதை m1 இது m2ன்னு வச்சுக்கோ, m1 வித் ரெஸ்பெக்ட் டு m2ன்னு கேட்கலாம். ஃபைண்ட் ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் ஆஃப் m1 வித் ரெஸ்பெக்ட் டு m2ன்னு கேட்கலாம். ஓகேவா?
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதை நம்ம கண்டுபிடிப்போம் அண்ட் அதுக்கடுத்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்றேன், அந்த ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட போறோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. நான் இப்போ அதுக்கு முன்னாடி அந்த நம்மளோட கண்டிஷனை ஒரு இதுவா இங்க டெபிக் பண்ணிடுறேன், ஒரு டயக்ராமா போட்டுறேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய டயக்ராமு. இதுல நம்மளுடைய பால் இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இன்னொரு பால் இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. அண்ட் வெயிட், ஓகே. ஸோ இங்கிட்ட ஒரு பால் இருக்கு, இங்க ஒரு பால் இருக்கு. ஓகே. இது ரெண்டுத்துக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்கிருந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அண்ட் இங்கிருந்து இந்த பாலுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ரெண்டுமே எக்ஸ் அண்ட் எக்ஸ், அதாவது செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் 2x. அப்படின்னா மிட் பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகே. இப்போ இந்த டயக்ராமுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஃப்ரீ பாடி டயக்ராம் போட போறேன். ஓகேவா? ஓகே. இந்த பாயிண்ட்டை பீன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை பீன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? லெட் அஸ் நேம் இட் அஸ் பி அண்ட் இது நம்மளோட பால். ஓகே. நம்மளுக்கு பிங்கிற பாயிண்ட்ல தான் நம்மளுடைய ஃபோர்ஸ் மேல பார்க்க ஆக்ட் ஆகுது, ரைட்? ஆமாம் ப்ரோ. சரி. ஸோ நம்மளுக்கு பாயிண்ட் பி எடுத்தோம் அப்படின்னா பாயிண்ட் பியில் நம்மளுக்கு என்ன மேல பார்க்க எஃப் ஆக்ட் ஆகுது அண்ட் இங்க ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கு. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ரெண்டுமே கயிறு தான், ரைட்? ஆமாம் ப்ரோ, ரெண்டுமே கயிறு தான். சரி. ரெண்டு கயிறோட லென்த் மாறுமா? மாறவே மாறாது. கரெக்டா? உனக்கு இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஹைட் தான் மாறப்போதே தவிர இந்த ஹைப்போட்டெனியூஸோட அளவு மாறவே மாறாது. ஏன்? ஏன்னா ஒரு கயிறு, இதுவும் ஏ டிஸ்டன்ஸ் தான், இதுவும் ஏங்கிற டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கயிறுல நம்மளுக்கு என்ன இருக்கும், டென்ஷன் டி இருக்கும். கரெக்டா? கரெக்ட். சரி, டென்ஷன் டி இருக்கும். ஓகே. நான் என்ன பண்றேன், இந்த ஆங்கிள் வேணா நான் தீட்டான்னு எடுத்துறட்டா? நம்மளுக்கு ஆங்கிள் தெரியாது, ஸோ நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு வெயிட், இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா தான். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி. அப்போ சாரி, கரெக்டா தானே இருக்கு? எஸ். இதோடைய என்னது, இதோடைய காஸ் தீட்டா, எஸ், இதோடைய காஸ் தீட்டா, ரைட்? இதுதான் தீட்டான்னு வச்சுக்கோங்க. இதோட காஸ் தீட்டா தான் நம்மளுக்கு என்னது, இந்த பக்கம் டி காஸ் தீட்டா வருமா, அதே மாதிரி இங்கிட்டு இருந்து ஒரு டி காஸ் தீட்டா வருமா, இது ஒரு டி காஸ் தீட்டா பிளஸ் இதோடைய ஒரு டி காஸ் தீட்டா வருமா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ ரெண்டு டி காஸ் தீட்டா வச்சா எஸ். ஸோ அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்லலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு 2t காஸ் தீட்டான்னு சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ. சரி, இதோட சைன் தீட்டா விடு. இதுக்கு சைன் தீட்டா நம்மளுக்கு ஹரிசான்டல் இருக்கும், இதோட சைன் தீட்டாவும் ஹரிசான்டல் இருக்கும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. சரி. அப்ப நம்மளுக்கு கீழே அந்த பிளாக்ல என்னென்ன, ஐ மீன் பிளாக்ல அந்த மாஸ் பால் இருக்குல்ல, ஒரு எம்ங்கிற பால், அந்த பால்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் நீ நல்லா பாரு. நம்மளுக்கு வெர்டிகல் மோஷன்ல இது நடக்கல, இது தரையில மட்டும்தான் மூவ் ஆகுது. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. தரையில மூவ் ஆகுறதுக்கு காரணம் என்ன, நம்மளுடைய டி சைன் தீட்டா. கரெக்டா? டி சைன் தீட்டா. சோ அப்ப நான் இங்க என்ன போடலாம், டி சைன் தீட்டா ஒரு அதாவது நான் ஒரு பாலுக்கு எழுதுறேன். ஓகேவா? இந்த ஒரு பால்ல ஒரே ஒரு டி சைன் தீட்டா தான் ஆக்ட் ஆகும். பட் இந்த இடத்துல பாரு, பாயிண்ட் பில ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கு, ரெண்டு டென்ஷன் இருக்கு. பட் இங்க ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான், ஒரே ஒரு டென்ஷன் தான். ஓகேவா? இதோடைய டி சைன் தீட்டா இங்கிட்ட ஆக்ட் ஆகுது. ஓகே. ஸோ அப்ப டி சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு எம் இன்டு ஏ. ஓகேவா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போற ஆக்சிலரேஷன். சரி, இதுக்கப்புறம் எப்படி ப்ரோ பண்றது? அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் நீ செம்மையே முடிச்சிட்ட. ஓகேவா? ஆல்மோஸ்ட் நீ செம்மையே முடிச்சிட்ட. ஸோ இப்போதான் நம்மளுடைய ஆக்சல் கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. இது 2t காஸ் தீட்டான் இருக்கு. ஆமா, இதை வேணா வெயிட் இப்படி மாத்தி எழுதுவோமா, delete ma ஈக்குவல்ஸ் டு டி சைன் தீட்டா. கரெக்டா? அதுதான் ஹரிசான்டல்ல இருக்கு. ஸோ டி சைன் தீட்டா சொல்லு. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்றேன். அப்ப நான் டிவைட் பண்ண எனக்கு என்ன ஆகும், எல்லோ கலர். ஸோ இப்போ நான் டிவைட் பண்ணா f டிவைடட் பை ma ஈக்குவல்ஸ் டு 2 டி கேன்சல் ஆயிரும். காஸ் தீட்டா பை சைன் தீட்டாங்கிறது 1 பை tan தீட்டா. கரெக்டா? இல்லைன்னா காட் தீட்டான்னு போடலாம், நான் tan தீட்டான்னு எடுக்கிறேன். சரி,
1 by tan theta. ஓகே, நம்மளுக்கு என்ன தேவை? ஆக்சிலரேஷன் தான் தேவை. ஸோ ஏவை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஏவை இந்த சைடு மேலே கொண்டு வந்துட்டு மிச்சதெல்லாம் இங்கே கீழே கொண்டு வரேன். ஸோ எஃப் டிவைடட் பை 2m இன்டூ டேன் தீட்டா. ஓகேவா? எஃப் டிவைடட் பை 2m இன்டூ டேன் தீட்டா. சரி, எஃப் டிவைடட் பை 2m இன்டூ டேன் தீட்டா. ஓகே, இப்போ டேன் தீட்டாவோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் பாரு. ஆப்ஷன்ஸ்ல எங்கேயா டேன் தீட்டா இருக்கா? எஃப் டிவைடட் பை 2m எல்லா ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம அது வரைக்கும் கரெக்டா பண்ணிட்டோம். ஐ ரைட்? எஸ். பட் டேன் தீட்டாங்கிறது ஆப்ஷன்ல இல்லையே. சரி, டேன் தீட்டாங்கிறது ஆப்ஷன்ல இல்ல. காரணம், இங்க தீட்டாங்கிறது நம்மளா எடுத்த ஒரு அசம்ஷன் தான். ஓகேவா? அவங்க கொடுக்கல தீட்டா, நம்மளாதான் தீட்டாங்கிற ஒரு வேல்யூ எடுத்தோம். ஸோ அப்ப அதுக்கு டேன் தீட்டா கண்டுபிடிக்கிறது என்ன கஷ்டமா? டேன் தீட்டாவோட வேல்யூ என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கரெக்டா? டேன் தீட்டா வேல்யூ என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் வேல்யூ தெரியும், அட்ஜசன்டோட வேல்யூ தான் தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ அதைத்தான் கண்டுபிடிக்க போறோம். tan theta equals to ஆப்போசிட் என்னது? நம்மளுடைய x டிவைடட் பை அட்ஜசன்ட் என்னது? தெரியாது. இப்போ நான் இந்த இதை வந்து b வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர். கரெக்டா? என்னது? ஹைப்போட்டெனியூஸ். ஸோ அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். பி ஈக்குவல்ஸ் டு அண்டர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ அப்போ டேன் தீட்டால பி தானே கீழே வரணும். கரெக்ட். எக்ஸ் பை பி. ஸோ எக்ஸோட வேல்யூ நான் எக்ஸ்னே வச்சுக்கிறேன். டிவைடட் பை இது அண்டர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட டேன் தீட்டா. இங்கே டேன் தீட்டா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு. ஓகேவா? அப்போ எஃப் டிவைடட் பை 2m இன்டூ எக்ஸ் டிவைடட் பை அண்டர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இது ஆப்ஷன்ல இருக்கா பாரு. எஃப் டிவைடட் பை 2m இன்டூ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். ஸோ இங்கே ஏ இருக்கு, வராது. இங்கே தான் எக்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகே, கொஸ்டின் நல்லா இருந்துச்சா? நீங்க பண்ண வேண்டியது என்ன? ஒரே ஒரு விஷயம், இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம கரெக்டா போடணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஃப்ரீ பாடி டயக்ராம் நீங்க கரெக்டா இந்த டயக்ராமையும் நீங்க கீழே கூடிய எஃபிடியும் கரெக்டா போட்டினா வேலை முடிஞ்சது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பார்க்கறதுக்கு தான் பெருசு, ஆப்ஷன்ஸும் பார்க்க தான் பெருசு. கன்ஃபியூசிங். நீங்க பார்த்தா ஆஹா கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகேவா? கொஸ்டின் ஈஸி தான். நீ அதை எந்த மாதிரி ஒரு வியூல பாக்குற அப்படிங்கறதா மேட்டர். ஓகேவா? ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு முதல்ல நினைச்சீங்கன்னா உனக்கு அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது கஷ்டமா தான் தோணும். என்ன பெரிய கஷ்டம், அது ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு இறங்கினா தான் ஒரு நாள் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட், ஸ்ட்ரிங் ஆஃப் நெக்லிஜிபிள் மாஸ். ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங். நெக்லிஜிபிள் மாஸ்னா நீ கணக்கே எடுக்க முடியாத மாஸ்ன்னு சொல்றாங்க. இங்க வந்து மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கிறத உனக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, கோயிங் ஓவர் கிளாம்படு புள்ளி, அதாவது இந்த புள்ளி இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கிளாம்பிங்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளாம்படு புள்ளி. சப்போர்ட்ஸ் பிளாக் ஆஃப் மாஸ் எம். ஒரு எம்ங்கிற இது பண்ணுது. ஓகே, புள்ளிக்கும் மாஸ் இருக்கு பாரு, புள்ளி ஆஃப் மாஸ் எம். இங்க புள்ளிக்கும் மாஸ் இருக்கு எம். சரி, தி ஃபோர்ஸ் ஆன் தி புள்ளி பை தி கிளாம்ப் இஸ் கிவன் பை, அதாவது இந்த புள்ளியில இந்த கிளாம்ப் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா யோசி. இப்ப இங்க புள்ளி நவுறுதா? கிடையாது. புள்ளி கீழே மேல எதுவும் போதா? கிடையாது. புள்ளி ஒரே இடத்துல தான் நிக்குது. சோ புள்ளி மேல எவ்வளவு ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் புள்ளி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் புள்ளி பை கிளாம்ப். கரெக்டா? அந்த புள்ளி கீழே மேல எங்கேயும் போகாம இருக்க காரணம் அந்த கிளாம்ப் கொடுக்குற ஃபோர்ஸ் தான். புள்ளி மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை நம்ம இனிமே தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ நான் புள்ளி மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அதே ஃபோர்ஸ் தான் நம்மளோட கிளாம்ப் கொடுக்குற ஃபோர்ஸும். ஈக்குவலா? கரெக்டா? ஸோ சிம்பிள். அதைத்தான் நான் இப்போ சால்வ் பண்ண போறேன். ஓகே, ஸோ புள்ளியில நம்மளுக்கு கீழே பார்க்க ஒரு எம், கேபிட்டல் எம்ஜி. ஓகேவா? ஓகே, அண்ட் இது நம்மளுக்கு வந்து சிஸ்டம் இஸ் இன் ஈக்குலிபிரியம். ஸோ இதே கேபிட்டல் எம்ஜி தான் நம்மளுக்கு டென்ஷன். கரெக்டா? ஓகே, டென்ஷன் இருக்கட்டும். அண்ட் இதோட ஸ்மால் எம்ஜியும் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ, ஸ்மால் எம்ஜியும் ஆக்ட் ஆகும். சரி, இங்க நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும்? நம்மளுடைய டென்ஷன் ஆக்ட் ஆகுமா? ஆமாம் ப்ரோ. சரி, டென்ஷனோட வேல்யூ என்ன? இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு இந்த கேபிட்டல் எம்ஜி தான். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். நெட் ஃபோர்ஸ் என்னது? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. ரெண்டு வெக்டார்ஸ்க்கு நடுவில் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இப்போ கேபிட்டல் எம்ஜி பிளஸ் ஸ்மால் எம்ஜி தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ், ஏன்னா இதுதான் கீழே பார்க்க இருக்கிறது, பிளஸ் நம்மளுக்கு
டி ஸ்கொயர் அண்டர் ரூட். ஓகேவா, இதுதான் நெட் ஃபோர்ஸ். கரெக்டா, இதுதான் நெட் ஃபோர்ஸ். இங்க ஓரமா வைப்போம் நம்மளுடைய நெட் ஃபோர்ஸ். ஓகேவா, எஃப் நெட் ஈக்குவல்ஸ் டு இதுதான். சரி, இப்போ டீயோட வேல்யூல நான் ஸ்மால் எம்ஜி ஸ்கொயர் தான் போட போறேன். ஸோ அப்போ எம் பிளஸ் எம் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இது ஒரு நிமிஷம் இன்டூ ஜி ஸ்கொயர் பிளஸ் டீயோட வேல்யூ அதுவும் கேபிட்டல் எம்ஜி தான். ஸோ கேபிட்டல் எம் ஸ்கொயர் இன்டூ ஜி ஸ்கொயர். ஓகேவா, இப்போ நான் ஜி ஸ்கொயர் மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டா ஜி இன்டூ அண்டர் ரூட் ஆஃப் கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் நம்மளுடைய கேபிட்டல் எம் ஸ்கொயர். ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாரு, ஆப்ஷன் டி பாரு. ஆப்ஷன் டில என்ன இருக்கு, கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் பிளஸ் கேபிட்டல் எம் ஸ்கொயர். ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா, சிம்பிளா? எப்படி சிம்பிளான கொஷின்ஸ் தான், பட் பார்க்கறதுக்கு தான் காம்ப்ளெக்ஸா இருக்கு. திரும்பி திரும்பி நான் சொல்றது அதுதான். ஃப்ரீ பாடி டயக்ராம் கரெக்டா போட்டுரு, அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிரு. ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்ஸ்லாம் செம்ம ஈஸி. ஓகே வாங்க, இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் நான் வேற எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுல ஒரு கிளாசிக்கான ஒரு நீட்டோட ஒரு கொஷின் இருக்கு. ஓகேவா, என்ன கொஷின் ப்ரோ அப்படின்னா, நல்லா பாரு. வெயிட் a second. ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு பேஸ்கெட் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா, இதில் ஒரு பேஸ்கெட் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பேஸ்கெட் தரையில் இருக்கு, ஃப்ளோரில் இருக்கு. இன்னொரு சைடு ஒரு மங்கி. ஓகேவா, ஒரு மங்கி. ஓகேவா, இன்னொரு சைடு இருக்கிறது ஒரு மங்கி. இப்போ இந்த மங்கி மேக்சிமம் எவ்வளோ ஆக்சிலரேஷன்ல மேலே போனா நம்மளுக்கு அந்த பேஸ்கெட் மூவ் ஆகாது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா, பேஸ்கெட்டோட மாஸ் கேட்டீங்கன்னா ஒரு பனானா பேஸ்கெட் இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. ஸோ பேஸ்கெட்டோட மாஸ் வந்து 10 kg, மங்கியோட மாஸ் வந்து இட் இஸ் 12 kg. ஓகேவா, 12 kg மாஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மங்கி என்ன மேக்சிமம் எவ்வளவு ஆக்சிலரேஷன்ல இது மூவ் ஆனால் நம்மளுக்கு பேஸ்கெட் அசையாம இருக்கும், ஆர்எல்ஸ் பேஸ்கெட் மேல வராம இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை இப்படியும் கேட்கலாம், ஆர்எல்ஸ் மினிமம் என்ன வெலாசிட்டியில வந்தா பேஸ்கெட் வில் ஸ்டார்ட் டு மூவ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா, இப்போ நான் அது கீழே போகாம இருக்கிறதுக்கு நான் மினிமம் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும், அதே 15 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும். சரி, நான் மேக்சிமம் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா அது மேலே போகாம இருக்கும், 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா அது மேலே போகாம இருக்கும். கரெக்டா, ஏன்னா 51 நியூட்டன் கொடுத்துட்டேன்னா அது மேலே போயிடும். இப்போ கீழே போகாம இருக்கணும்னா அதுக்கு மினிமம் எவ்வளவு கொடுக்கணும், 15 நியூட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் வேல்யூ ஒன்று தான், பட் உங்களுக்கு இங்கிலீஷ்ல அவன் கேட்குற அந்த வேர்ட்ஸை மட்டும் உங்களுக்கு மாத்தி இருக்கான். ஓகேவா, ஸோ இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? சிம்பிள், எஃபிடி போடு. உனக்கு இங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு, இங்க மேல டென்ஷன் ஆக்ட் ஆக போகுது. இது இப்போ மூவ் ஆகலைன்னா டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 10G. கரெக்டா, டென்ஷன் ஈக்குவல்ஸ் டு 10G. ஜியோட வேல்யூவை நீ வந்து 100 வச்சுக்கோ. ஸோ 10 × 10 100 நியூட்டன்ஸ். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இந்த மங்கி மேல பார்க்க போகுது. கரெக்டா, என்னது ஒரு ஏதோ ஒரு ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல போதும், அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, நான் இப்போ மங்கிக்கு நான் போட்டேன் அப்படின்னா, இப்போ இதுதான் மங்கின்னு வச்சுக்கோ. ஏன் மங்கியில் என்னென்ன ஆக்ட் ஆகும், கீழே எம்ஜி. ஓகேவா, மேல டென்ஷன் அண்ட் இது ஏங்கிற ஸ்பீட்ல மேல போகுது. ஸோ எம்ஏ. ஓகேவா, இப்போ போடு ஈக்குவேஷனை, T minus mg equals to ma. கரெக்டா, T minus mg equals to ma. அப்போ என்னவாயிரும், T யோட வேல்யூ 100 நியூட்டன்ஸ் மைனஸ் mg யோட வேல்யூ 12 kg. ஒரு நிமிஷம், 10 kg. am I right with the data? சாரி, இது 16 kg guys. சாரி 16 kg. ஸோ அப்போ இங்கே 16, இது 160 நியூட்டன்ஸ். ஓகே, சாரி, sorry again. 160 minus mg எவ்வளோ நம்மளுக்கு 120 நியூட்டன்ஸ்.
equals to m into a. M ஓட வேல்யூ என்ன 12 into a. Okay, 160 minus 120 is 40, which is equal to 12a. a equals to 40 by 12. Okay வா, 40 by 12. அப்ப என்னவாகும், cancel ஆனா this is 4 into 10 and this is 4 into 3, so 10 by 3 meter per a equals to 10 by 3 meter per second square. ஓகேவா, இந்த ஆக்சிலரேஷன்ல மேல போச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேஸ்கெட் மூவ் ஆகாம இருக்கும். ஓகேவா, ஓகே. இதை விட அதிகமான ஆக்சிலரேஷன்ல போனா உனக்கு பேஸ்கெட் மேல வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஓகே. ஸோ உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம். ஸோ இந்த கயிறுனால மேக்ஸிமம் இவ்வளவு டென்ஷன் தான் பியர் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மங்கி எவ்வளவு ஸ்பீட்ல மேல போனா எனக்கு மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்பீட்ல போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இங்க போட்டு அதே தான், இதே FBD தான் வரும். ஓகேவா, இதர் டைரக்ஷன் வேணா மாறலாம், கீழே போகுது மேல போகுதுன்னு வேணா மாத்தலாம். ஓகேவா, ஸோ இப்படி இருக்கும்போது உனக்கு மேக்ஸிமம் டென்ஷன் ஒரு 700 நியூட்டன் தான் தாங்க முடியும். எனக்கு மங்கியோட மாஸ் கொடுத்துனா மங்கி எவ்வளவு ஆக்சிலரேஷன்ல மேல வரலான்னு கேட்டா இதே ஃபார்முலால நீ டீயோட வேல்யூவை 700ன்னு வச்சு சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா, ஓகே. ஸோ ஆஃப்டர் திஸ் ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற சம்ஸ் மோஸ்டா இது வரைக்கும் நீட்ல வரல, பட் எக்ஸ்பெக்டட் டு அக்கர் இன் எனி இயர்ஸ். ஓகேவா, எப்பனாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ். ஒரு சில கொஸ்டின் ஈஸியா இருக்கும், ஒரு சில கொஸ்டின் ஒரு புது கான்செப்ட். ஓகேவா, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கான கான்செப்ட்ஸ் அதெல்லாம். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ அந்த கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன். ஓகே, அதாவது ஒரு ரோப் இருக்கு. ஓகேவா, ஒரு ரோப்ல ஒரு 10 kg மாசம் நான் கீழே தொங்க விட்டுருக்கேன். ஓகேவா, இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும், எனக்கு ரோப்புடைய you have to find me the tension in the rope. ஓகேவா, you have to find me tension in the rope. ஓகேவா, ஓகே. ப்ரோ இதுல என்ன ப்ரோ பெரிய விஷயம் இருக்கு, T equal to mg அவ்வளவுதானே அப்படின்னா, வெயிட் நான் என்ன கொஸ்டினை ஃபுல்லா முடிக்கல. rope has a mass of, இங்க massless rope கிடையாது. ஓகேவா, rope has a mass of 10 kg distributed uniformly. ஓகேவா, distributed uniformly, அதாவது இந்த இடத்துல உனக்கு ஒரு 10 கிலோ மாஸ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அதாவது இந்த மொத்த கயிறுடைய மாஸ் எவ்வளோ, 10 kg. ஓகேவா, ஸோ இப்போ நீ இந்த கயிறை இப்போ இது ஒரு 3/4 இது ஒரு 1/4ன்னு பிரிச்சுன்னா எப்படி வரும், இந்த பார்ட்டோட மாஸ் உனக்கு 7.5 kg, இது ஒரு 2.5 kgன்னு கரெக்டா பிரியும். ஓகேவா, இதுதான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஓகேவா, இதுதான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டடுங்கிறதுக்கு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ உனக்கு கேட்கலாம், ஃபைண்ட் டென்ஷன் at the midpoint. Find tension T at midpoint of rope. ஓகேவா, midpoint. அப்ப எப்படி கண்டுபிடிக்க போற, சிம்பிள். நம்மளுக்கு டென்ஷனுக்கு என்ன லாஜிக், டென்ஷன் இப்ப ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருந்தா டென்ஷன் கீழே இருக்கக்கூடிய மொத்த மாஸ் இன்டு ஜி. கரெக்டா, ஆமாம் ப்ரோ. சரி, எனக்கு இந்த பாயிண்ட் எடுக்கிறேன், இதுக்கு கீழே எனக்கு என்னென்ன மாஸ் இருக்குன்னு பாரு. இதுதான் மிட் பாயிண்ட்னு வச்சுக்கோயேன். இதுக்கு கீழே எனக்கு ஒரு 10 கிலோ மாஸ் இருக்கு அண்ட் ஒரு பாதி கயிறோட மாசும் இருக்கு. கரெக்டா, ஆமாம் ப்ரோ. சோ நான் அந்த பாதி கயிறோட மாசையும் சேர்த்து எடுக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு எவ்வளவு மாஸ் இருந்தா அது மேட்டர் கிடையாது, எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு கீழே எவ்வளவு மாஸ் அதுதான் மேட்டர். ஓகேவா, சோ இப்ப கீழே எவ்வளவு மாஸ் இருக்கு, கீழே எனக்கு ஒரு மிட் பாயிண்ட்ங்கிறப்போ ஒரு 5 கிலோ மாஸ் இருக்குமா. ஆமாம் ப்ரோ. சோ அப்ப இந்த இடத்துல T ஈக்குவல்ஸ் டு 15g. ஓகேவா, ஏன்னா இது ஒரு 10 கிலோ இது ஒரு 5 கிலோ. ஓகேவா, மிட் பாயிண்ட்ல கேட்டா இப்படி, இது 1/4 ஃப்ரம் தி டாப் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, மேல இருந்து 1/4. ஸோ அப்ப கீழே 3/4 இருக்கும். ஸோ அப்ப 7.5 kg கீழே இருக்கும். ஓகேவா, மாஸ் வச்சு கொடுத்தா இப்படி பண்ணணும். ஓகேவா, ஓகே ப்ரோ. சரி, இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இப்படியும் கொடுக்காம இதுல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மாதிரி வச்சு கொடுக்கலாம். என்ன ப்ரோ மாடிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம், காப்பி இங்க பேஸ்ட்.
அதே மாதிரி தான் ஓகேவா, இங்கேயும் சேம் சினாரியோ மாதிரி தான். பட் இங்க ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, இங்க மாஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பொசிஷன் ஓகேவா. mx is equal to x square plus 3x plus 1. அதாவது இப்போ இட் இஸ் ஃப்ரம் ஓ பாயிண்ட் ஓகேவா. இந்த ஓங்கிற பாயிண்ட் வந்து எடுத்தீங்கன்னா உனக்கு மாசுக்குள்ள ஈக்குவேஷன் இதுதான் ஓகேவா. இப்போ இதுல நீ பாரு, எனக்கு இங்கிட்டு ஒரு போர்ஷன் இதை எடுக்கிற, இப்போ இதோட மாஸ் எக்ஸ் கேஜின்னு வச்சுக்கோங்க. அதே லென்த்ல நீ கொஞ்ச தூரம் தள்ளி கொண்டு போய் நீ மாசை கால்குலேட் பண்ணினா அதுவும் எவ்வளவுதான் வரும், எக்ஸ் கேஜி தான் வரும். கரெக்டா? ஆமா ப்ரோ. பட் இங்க உனக்கு அப்படி கிடையாது. இங்க உனக்கு மாஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, நம்மளுக்கு லென்த் டிபெண்ட் பண்ணி இருக்கு மாஸ் ஓகேவா. சோ இப்போ உனக்கு எக்ஸோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உனக்கு மாசே இருக்காது. உனக்கு அதுக்கு அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வை உனக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாஸ் ஒரு எக்ஸ்ங்கிற வேல்யூ இருக்குன்னா, எனக்கு அதுக்கு அடுத்து இங்க நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ மொத்த லென்த் வந்து 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க, 10 மீட்டர் ரோப்பு. அப்ப நீங்க 9th மீட்டர்ல வந்தீங்கன்னா எனக்கு இங்க எக்ஸோட வேல்யூ 9. இப்போ எம் அட் 1 மீட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ 1 பிளஸ் 1 எவ்வளவு வரும், 5 வரும். ஓகே, இதே இது எம் அட் 9th மீட்டர் எடுத்தேன்னா எனக்கு எவ்வளவு வரும், 9 ஸ்கொயர் எவ்வளோ, 9 ஸ்கொயர் 81 பிளஸ் பிளஸ் 3 இன்டூ 9 27 பிளஸ் 1. ஸோ அப்போ எவ்வளோ வரும், 28. ஸோ 89 109 வருமா, 109 வரும். கரெக்டா? ஆமா ரைட். ஸோ 1290 எஸ் 109 வரும். அப்ப யோசிச்சு பாரு, இங்க 1 மீட்டர்ல எனக்கு 5 கேஜி தான் இருந்துச்சு, பட் இங்க 9 மீட்டர்ஸ்ல எவ்வளவு வருது, 109 கேஜிஸ் வருது ஓகேவா. ஸோ அப்போ உனக்கு ஒரு சில டைம் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க, எனக்கு வந்து மாஸ் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ உனக்கு கேட்பாங்க எப்படின்னா, எனக்கு ஓ பாயிண்ட், அதாவது எனக்கு 3/4 ஃப்ரம் ஓ பாயிண்ட் ஓகேவா, ஆர் 7.5 மீட்டர்ஸ் ஃப்ரம் ஓ பாயிண்ட்ல எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த பாயிண்ட் தான் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. அதாவது வெயிட், இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். டெலீட், இதையும் டெலீட் பண்ணிடலாம். டெலீட். ஓகே, இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் டி அட் 7.5 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோ. ஃபைண்ட் டி அட் 7.5 மீட்டர்ஸ் அப்படின்னா நீ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் மாஸ் ஓகேவா. 10 மீட்டர் இதுல எனக்கு டோட்டல் மாஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகேவா. எனக்கு 10 மீட்டர்ல எவ்வளவு டோட்டல் மாஸ் இருக்கும், M10 போடு. மொத்தமா 10 மீட்டருக்குள்ள இதை போட்டேன்னா எனக்கு டோட்டல் மாஸ் கிடைச்சிடும். கரெக்டா? ஆமா ப்ரோ. ஸோ அப்போ நீ M10 எடுத்த அப்படின்னா M10 ஈக்குவல்ஸ் டு 10 ஸ்கொயர் 100 பிளஸ் 30 பிளஸ் 1. ஸோ அப்போ 131 கேஜி இருக்கும். ஓகே, டி அட் 7.5, எனக்கு இந்த 7.5 மீட்டர்ஸ்ல எனக்கு டி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ M 7.5 எடு, 7.5 வரைக்கும் மேல இருந்து எனக்கு இங்க மாஸ் எப்படி இருக்குங்கிறதான் கேட்டிருக்கான் ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு ஓல இருந்து அந்த ஈக்குவேஷன் உனக்கு இது கொடுக்கலாம், மேபி 2.5 ஃப்ரம் தி 10 kg பிளாக்னு கொடுத்துருப்பான். நீ அப்போ எக்ஸோட வேல்யூ 2.5ன்னு போடக்கூடாது ஓகேவா. கீழ இருந்து 2.5 மீட்டர்னா உனக்கு ஈக்குவேஷன் எப்படிதான் இருக்கு, மேல இருந்து தான் உனக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஸோ நீ அப்போ கீழ இருந்து 2.5ங்கிறத நான் மேல இருந்து 7.5ன்னு போடலாம் ஓகேவா. ஸோ இப்போ நான் மேல இருந்து 7.5ன்னு போடுறேன். ஸோ இப்போ M 7.5 என்னவா இருக்கும், 7.5 வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா. 7.5 ஸ்கொயர் பிளஸ் மோஸ்டா 7.5 கொடுக்க மாட்டான், ஸோ நம்மளும் ஒரு ஹோல் நம்பராகவே எடுத்துக்கலாம் ஓகேவா. லெட் அஸ் ஹேவ் இட் லைக் 8 மீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் 8 மீட்டர்ஸ்னு எடுத்தேன்னா 8 ஸ்கொயர் 64, 3 இன்டூ 8 எவ்வளோ, 3 8 24 பிளஸ் 1. ஸோ அப்போ 64 பிளஸ் 24 இஸ் 88, 89 கரெக்டா, 89. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு 89 கேஜிஸ் இருக்கு, 81 கேஜிஸா, இது 89 தானே, எஸ் 89 கேஜிஸ் இருக்கு ஆமே ரைட். ஆமா, இந்த பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு 89 கேஜிஸ் இருக்கு ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோ, இது M8. M8னா என்னது, M8னா இந்த பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு எவ்வளவு மாஸ் இருக்கு, ஆர்எல்ஸ் மேல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ளதுக்கு எனக்கு எவ்வளவு மாஸ் இருக்குங்கிறத இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. எனக்கு டோட்டல் மாஸ் தெரியும் 131, எனக்கு இந்த M8ல எவ்வளவு மாஸ் இருக்குன்னு தெரியும் 89. ஸோ அப்போ இங்க எவ்வளவு மாஸ் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாமா. ஆமா ப்ரோ, 131 மைனஸ் 89. எஸ்,
அதுக்கடுத்து நீ இங்க என்ன பண்ணியோ அதே தான் பண்ண போற. ஓகேவா? அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணியோ அதே தான் பண்ண போற. ஒரே வித்தியாசம், போன இதுல உனக்கு ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ். ஓகேவா? இங்க உனக்கு அங்க யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும், இங்க உனக்கு அன்யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் தி லென்த். உனக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆக ஆக உனக்கு மாஸும் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப. ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20, ஆமா, இந்த நீட் ஸ்டார்ட் ஆன ஹிஸ்டரியில இருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் இது வரைக்கும் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். as ஆஃப் மை நாலேஜ். ஓகேவா? நான் ட்ரை பண்ண வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் நான் எங்கேயுமே பார்க்கல. ஓகேவா? பட் மேபி கேட்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான கொஷின்லாம் ஒன்றும் இல்லையே. கரெக்டா? ஈஸி தானே. நீ என்ன பண்ண போற அடுத்து? எனக்கு 131 மைனஸ் 89 போட போற. 89 போட்டால் எவ்வளோ வரும் எனக்கு? வெயிட் அ செகண்ட், கால்குலேட் பண்ணிடுறேன். 89. ஸோ சால்வ் பண்ணா I'll get like ஒரு 11, 41 வருமா? சாரி 42 வருமா? 42 தானே? எப் 42 வருமா? ஆமா. ஸோ இது ஒரு 42 kg அண்ட் இது ஒரு 10 kg. ஸோ 52 kg. ஸோ அப்போ T ஈக்குவல்ஸ் டு 520 நியூட்டன்ஸ். ஓகேவா? T ஈக்குவல்ஸ் டு 520 நியூட்டன். ஆர்எல்ஸ் உங்களுக்கு இப்படியும் கொடுக்கலாம். எனக்கு என்னுடைய ரோப் நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த ரோப்போட மாஸ் வந்து இந்த ஈக்குவேஷனை பொறுத்து வேரி ஆகும். நான் வந்து இப்ப என்ன லென்த் வரைக்கும் ஒரு 10 kg பிளாக் நான் கீழே தொங்க விடுறேன். ஸோ இப்போ எனக்கு மேக்ஸிமம் எவ்வளவு லென்த் வரைக்கும் வச்சா என்னோட ரோப்பு தாங்கும், என்னோட ரோப்னால பியர் பண்ண தாங்க முடியக்கூடிய டென்ஷன் வந்து மேக்ஸிமம் என்னோட ரோப்னால ஒரு 100 நியூட்டன் தான் தாங்க முடியும், ஆர் என்னோட ரோப்னால 1000 நியூட்டன் தான் தாங்க முடியும்னு ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். ஓகேவா? கொடுத்துட்டு எனக்கு லென்த் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு கேட்பான். சிம்பிள். அப்போ நீ என்ன பண்ண போற? 1000 நியூட்டன்னா உன்னோட 10 kg பிளாக்கே உனக்கு 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்துரும். ஸோ அப்போ 900 நியூட்டன் வர்றதுக்கு உனக்கு டிவைட் பை 10 போட்டா 90. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் உனக்கு 90 kg எப்போ வரும் அப்படிங்கறத நீ போட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி பேஸ் லெவல் கொஷின்ஸ் தான் உனக்கு அடிக்கடி வரும். பட் உனக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ற விதம், டேட்டா கொடுக்குற விதம் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட். ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்டான கொஷினா இருந்துச்சு, ஸோ எடுத்துட்டு வந்தேன். பேஸ்ட் ஆன் டென்ஷன் தான். ஓகேவா? இப்போ ராட் எடுத்திருக்கேன். ஓகேவா? திஸ் இஸ் அ ராட். வெயிட், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராட். சரியா? ஓகே ப்ரோ. நான் என்ன பண்றேன், இதை 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். இதோட மாஸ் 100 kg. ஓகேவா? மாஸ் 100 kg, 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். ஓகே. எனக்கு மிட் பாயிண்ட்ல டென்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். T at மிட் பாயிண்ட். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்க போற? சிம்பிள். நம்மளுக்கு இப்போ இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது தேவையே இல்லை. கரெக்டா? நம்மளுக்கு டென்ஷன் நீ கண்டுபிடிக்க போறேன்னா உனக்கு யூ நீட் திஸ் மச் லென்த், இந்த பாதி லென்த் தான் தேவை. ஓகேவா? ஏன்னா இதுக்கடுத்து உனக்கு இந்த எந்த இதுவும் கொடுக்க போறது கிடையாது. இதோட மாஸ் எந்த வேலைக்கும் கிடையாது. இங்க நம்ம வந்து கீழே இருக்கிற மட்டும் தான் எடுத்தோம். ஏன்னா இங்க கீழே ஹேங் ஆகுறது தான் உனக்கு வந்து இந்த இடத்தோட டென்ஷன் அஃபெக்ட் பண்ணுமே தவிர மேல இருக்கிறது உனக்கு டென்ஷன்ல எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் கிடையாது. மேல எவ்வளவு மாஸ் இருந்தாலும் சரி. இப்ப நம்ம இந்த 3-4 பிளாக் போட்டோமா, இப்போ 3 பிளாக்ஸ் வச்சு ஒரு சிஸ்டம் பார்த்தோம் தெரியுமா, தொங்க விடுற சிஸ்டம். ஹேங்கிங்ல 3 பிளாக் வச்சு பார்த்தோம். அதுல நீ இப்போ ஒரு கயிறு எடுக்கிறீன்னா அந்த கயிறுக்கு மேல உனக்கு எவ்வளவு மாஸ் இருக்குங்கிறது மேட்டர் கிடையாது, கயிறுக்கு கீழே எவ்வளவு மாஸ் இருக்குங்கிறதா மேட்டர். சோ அது இங்க உள்ள கான்செப்ட். இங்க என்னது, உனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு எவ்வளவு மாஸ் இருக்கு, ஏன்னா நீ இந்த பக்கம் இழுக்கிற. இப்போ இன் கேஸ் நீ இந்த பக்கம் இழுக்கிறேன்னா இந்த மாஸ் பார்க்கணும். ஓகேவா? இஃப் இன் கேஸ் நீ இப்போ இங்கிட்டு இழுக்கிறேன்னா யூ ஷுட் டேக் திஸ் மாஸ். பட் நீ இப்போ இங்கிட்டு இழுக்கிற, சோ யூ ஷுட் ஹேவ் கன்சிடர் திஸ் மாஸ். ஓகே. சோ அப்ப இங்க உனக்கு மாஸ் என்னவாயிரும், டோட்டல்ல பாதி, அப்போ 50 kg மாஸ் ஆயிரும். கரெக்டா? எஸ். சோ 50 kg மாஸ். இங்க எனக்கு டென்ஷன் இருக்கு. எனக்கு மொத்த சிஸ்டமோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ, எனக்கு ஆக்சிலரேஷன் ஆஃப் டோட்டல் சிஸ்டம் எவ்வளோ, நெட் ஃபோர்ஸ் டிவைட் பை நெட் மாஸ். நெட் ஃபோர்ஸ் 100 டிவைட் பை நெட் மாஸ் 100, 1 மீட்டர் per செகண்ட். ஸோ அப்போ இந்த இதுவும் எனக்கு என்னது 1 மீட்டர் per செகண்ட் தானே மூவ் ஆயிட்டு இருக்கும். ஆமாம் ப்ரோ. சரி, எனக்கு இங்க இருக்கிறது ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் டென்ஷன். மூவ்மெண்ட்டும் எனக்கு MA என்னது 50 into 1, அவ்வளவுதான் டென்ஷன், 50 நியூட்டன்ஸ். புரியுதா? இந்த டென்ஷன் தான் எனக்கு இந்த 50 kg பிளாக் 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கக்கூடிய வேல்யூல இழுத்துட்டு போகுது. இது வந்து ஆக்சிலரேஷன். ஓகே, 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கக்கூடிய வேல்யூல இழுத்துட்டு போகுது. ஸோ அப்போ அந்த டென்ஷனோட வேல்யூ என்னவா இருக்கும், M into A, which is equal to 50 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சிம்பிள். ஓகேவா? அதாவது 50 நியூட்டன்ஸ். ஓகே, சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் லைக் இதுக்கு மேல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இல்லை.
எஸ், இதுக்கு மேல அவ்வளவா இருக்காது. வேணா ஒரு இந்த கன்ஸ்ட்ரெயின் மோஷன்ல வேணா ஒரு கொஸ்டின் பார்ப்போமா? ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருங்க, வேணா அதை மட்டும் பார்ப்போம். கன்ஸ்ட்ரெயின் மோஷன்ல ஒரே ஒரு கொஸ்டின். ஓகேவா? என்ன ப்ரோ கொஸ்டின் அப்படின்னா, இது தரை, இதுக்கு மேல இன்னொரு ஹரிசாண்டல் தரை. ஓகே, இதுல ஒரு பிளாக் இங்க இருந்து வருது, இங்க புள்ளி இருக்கு, எனக்கு கயிறு இதுல போய் இங்க கீழே வருது, எனக்கு இங்க இன்னொரு மாஸ் இருக்கு, இந்த கயிறு கீழே வந்து சாரி எனக்கு இங்க இன்னொரு மாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கயிறு வந்து இட் இஸ் மேக்கிங் an angle of 37 degree with the horizontal. ஓகேவா? ஓகே, எனக்கு இப்போ இந்த பிளாக் எனக்கு இங்க டாப்ல ஒரு A1 ஈக்குவல்ஸ் டு 10 மீட்டர் per செகண்ட்ங்கிற வேகத்துல நவுறுதுன்னு வச்சுக்கோங்க. 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயருங்கிற வேகத்துல நவுறுதுன்னா எனக்கு இந்த பிளாக் இங்கிட்டு தானே வரும். ஆமா ப்ரோ, இப்ப மேல போகல. ஓகேவா? இப்ப இங்கிட்டு A2ங்கிற ஆக்சிலரேஷன்ல வரும். A2 என்னன்னு கண்டுபிடிக்கணும் நீ, அவ்வளவுதான் மேட்ரு. A2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே என்னதான் யூஸ் பண்ண போறோம்? T டாட் ஏங்கிற கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இங்க எனக்கு டென்ஷன் மேல பார்க்க இருக்கு, இங்க டென்ஷன் இதே சேம் சைட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கிட்ட டென்ஷன் இப்படி இருக்கு. ஓகே, இல்ல இந்த இடத்துல வந்து நமக்கு டென்ஷன் இப்படி பார்க்க தானே இருக்கும். எஸ், டி இங்க டாப்ல இருக்கு. ஸோ அப்போ நான் அதை எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? டி டாட் A1, இது வந்து நெகட்டிவ்ல இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ மைனஸ் டி A1 பிளஸ் இது என்னது? டி டாட் A2, இங்க டென்ஷன் இப்படி பார்க்க இருக்கு. ஆமா ரைட், இங்க நம்மளுக்கு டென்ஷன் இப்படி பார்க்க இருக்கு. ஸோ A2, ஸோ அப்போ டி டாட் A2 நம்மளுக்கு என்ன வரும்? யோசிச்சு பாரு, பிளஸ் டி டாட் A2 ஈக்குவல்ஸ் டு 0. டி டாட் A2 என்னது? TA2 cos theta, கரெக்டா? TA2 into cos theta equals to TA1. ஓகேவா? ஓகே ப்ரோ, ஸோ டி கேன்சல்டு. ஸோ A1 equals to A2 cos theta. நம்மளுக்கு தேவை A2. ஸோ அப்போ A2 equals to A1 divided by cos theta. ஓகேவா? A1 வேல்யூ 10. 37 டிகிரிக்கு cos theta என்னது? 37க்கு ஆப்போசிட்ல சின்ன சைடு இருக்கும், 3 இருக்கும். அப்போ அட்ஜசன்ட்ல 4 இருக்கும். ஸோ 4/5, 4 into 5, 2.5. ஸோ 5 into 2.5 which is equal to 2.5 into 5 னா எவ்வளோ வரும்? 125. that is 12.5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கக்கூடிய ஆக்சிலரேஷன்ல நகரும். ஓகேவா? வெயிட், cos theta னா 4/5 வரும். எஸ், ஸோ cos 37 is 4/5. யா, ஓகே. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளா FBD போட்டா சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சம்ஸா தான் இருக்குமே தவிர இதோட காம்ப்ளெக்ஸ் சம்ஸ் கண்டிப்பா இருக்காது. ஓகேவா? ஓகே, ஈவன் அந்த டஃபஸ்ட் கொஸ்டின்ல கூட நீ கரெக்டா FBD போட்டினா உன்னால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? கொஞ்சம் பேசிக் மேத்தோட நாலேஜ் யூஸ் பண்ணினா 2 ஆப்ஷனை நீ எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அதாவது 2 ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, dy/dx சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அடுத்த ஆப்ஷன்ல d²y/dx² கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதாவது உனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த கொஸ்டின்ல dy/dx அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு x² கொடுத்துருக்கான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அடுத்த ஆப்ஷன்ல d²y/dx² ஈக்குவல்ஸ் டு 2x கொடுத்துருப்பான். இப்போ நீ யோசிச்சு பாரு, இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி, இங்க சின்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு, டின்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ உனக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆப்ஷன் பியும் கரெக்ட் தான். கரெக்டா? ஏன்னா இதை டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் இது வருது. ஸோ அப்போ இது கரெக்ட்னா இதுவும் கரெக்ட் தான், அதே மாதிரி இது கரெக்ட்னா இதுவும் கரெக்ட் தான். அப்போ ஒரே ஆப்ஷனுக்கு 2 ஆன்சர் இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, முடிஞ்சு போச்சு, எலிமினேஷன். ஓகேவா? ஸோ அது போக நீ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் கரெக்டா அந்த லெசனோட ஒரு சில கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃப்ரீ பாடி டயக்ராம் கரெக்டா போட்டினா யூ கேன் ஈஸிலி சால்வ். ஓகேவா? அந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறதா அதில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ வித் திஸ் அவ்வளோதான், கொஷின்ஸும் அவ்வளோதான். ஓகேவா? எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம் கொஷின்ஸு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஒரு 13 கொஸ்டின் கிட்ட சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாம் ஒவ்வொரு கான்செப்ட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹோப் யூ கைஸ் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். ஓகே ப்ரோ, ஏதோ ஒரு ஃபைனல் ஏதோ சர்ப்ரைஸ் ஏதோ சொல்லியிருந்தீங்களே, என்ன அப்படின்னா நீங்களா டிபிபி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம் ப்ரோ, டிபிபி கொண்டு வர போறீங்களா? சூப்பர் சூப்பர், அவசரப்படாதீங்க. we are not launching any DPPs. instead நான் பிசிக்ஸ்ல என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா,
ஐ ஹேவ் டிசி பாண்டே புக், ஓகேவா, அன்சால்வ்டாக இருக்கும். உனக்கு புக்கே புது புக் மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், உனக்கு இங்கேயே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். நான் டிசி பாண்டே போடுறேன், இட் டசன்ட் மீன் தட் டிசி பாண்டேஸ் நான் இது அங்கேருந்து எதுவும் ரைட்லாம் வாங்கி போடலை, ஓகேவா. ஜஸ்ட் என்கிட்ட இருக்கும், உங்களுக்கு ஷேர் தான் பண்ணுறேன், ஓகே. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் உங்களுக்காக பண்ணுறேன். நான் இனிமேல் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் கொஷின் சால்விங் செஷன்ஸ் இருக்கும்ல, இது அந்த சாப்டரோட ஃபைனல் கொஷின் சால்விங் செஷன்ஸில் நான் உங்களுக்கு பின்னாடி டிசி பாண்டேவோட பிக்சர்ஸ் ஆட் பண்ணிடுறேன், ஓகேவா. ஒவ்வொரு பேஜாக நான் பிக்சர் எடுத்து ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு சால்விங்க்கு கொஷின் வேணும், அவ்வளோதானே. உங்களுக்கு டிசி பாண்டேல இருக்கிற கொஷின் சால்வ் பண்ணுங்க போதும். அதில் உங்களுக்கு ஏதாவது கொஷின் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் அது எப்படின்னு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஈவன் தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியல அப்படின்னா I'll upload it as a separate short, ஓகேவா. ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோவா அதை போட்டுடுறேன், ஓகேவா. ஓகே, ஸோ இவ்வளோ தரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. கொஸ்டின்ஸ்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். NLM சாப்டர் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் லைக் டு வீடியோ, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிங்காக உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரணும்னு தோணும். ஹோப் யூ கேஸ் வில் டூ தட். அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, கமெண்ட் இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் இருந்தாலும் சரி, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நான் எப்போ பார்க்குறேனோ கண்டிப்பாக அப்போ ரிப்ளை பண்ணுவேன், ஓகேவா. ஓகே, ஸோ பாய். லெட் அஸ் meet again in the biology lecture. Bye.